எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 7th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.4ல் இருந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு டெசிமல் வந்து கொடுத்துருக்காங்களா ஒரு நம்பர், மல்டிப்ளிகேஷன் அண்ட் இன்னொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க வித்தவுட் டெசிமல். இந்த நம்பரோட இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஃபைண்டின் வந்து இருக்கா. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை டெசிமல் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் டைரெக்டாக 2 இருக்கா, 2 6 எவ்வளோ, 2 6 12. ஆனால் 1 டிஜிட்க்கு அப்புறம் இங்கே டெசிமல் இருக்கிறதுனால இங்கே 1 டிஜிட்க்கு முன்னாடி நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து பாருங்கள். 8 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 4.6 வந்து இருக்குது. இப்போ இந்த 4.6 வந்து இதோட மல்டிப்ளை வந்து பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டை கணக்கு பண்ணாமல் டைரெக்டாக 46 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 6 வந்து 48 வருமா, 48க்கு 8 ரிமைன் 4 போயிடுமா, 8 4 32 வருமா, 32 + 4 36 வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் 36 எழுதியாச்சு, 368 வந்து நம்பர் எழுதிட்டீங்க. எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கா. அப்போ இந்த 8க்கு முன்னாடி இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர். 36.8 தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி டெசிமலில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் டெசிமல் பாயிண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த டிஜிட் வந்து பாருங்கள், 2.71 × 5ன்னு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இந்த நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிக்கணும். 5 1s 5, 5 7s 35க்கு 5 ரிமைன் 3, 5 2s 10, 10 + 3 13, 1355 வந்து வந்திருக்கு. இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்களோ ஆன்சரில் வந்து அத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சிடணும். இப்போ 1 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வந்துடும். 13.55. நீங்கள் இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 13.55ன்னு சொல்லாமல் 13.55 தான் சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பர் வந்து பாருங்கள், 20.1 × 4. இப்போ 4 1s 4, 4ஓட 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 வந்து வருமா. எந்த நம்பரோட நம்ம வந்து 0 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு வந்து 0 தான் வரும். 4 2s இதால் மல்டிப்ளை பண்ணும், 4 2s 8. 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த மாதிரியான மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் டைரெக்டாக இந்த சிம்பிள் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் வந்து சம்ம போட்டு சால்வ் பண்ணுங்கள். அடுத்த நம்பர் வந்து பார்த்துக்கலாம். 0.05 இருக்குது, × 7 வந்து இருக்குது. இப்போ 7 × 5, 7 5s 35க்கு 5 ரிமைன் 3 வந்து வந்துடும். இப்போ 7ஓட 0 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே நமக்கு 3 இருக்கிறதுனால அந்த 3 நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கிளியருங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 0s 0, 0 35 வந்து வந்திருக்கு. 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போது இப்படி தான் வந்து வைக்கணும். இது நீங்கள் ப்ராப்பராக எப்படி எழுதுவீங்க, 0.35. இதுதான் இதோட ஆன்சர். கிளியர்? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s 8, இங்கே 4 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்படின்னா என்ன வரும், 4 0s 0, 4 1s 4, again 4 1s 4, again 4 2s 8. ஓகே, 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வரணும். ஏன்னா இங்கே 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கா. வேறாஸ் நீங்கள் வந்து ஒரு நம்பர் எழுதி அதை மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு பண்ணுறதோட இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்துக்கலாம். இப்போ 2 இருக்குது, × 0.86 வந்து இருக்குது. இப்போ இந்த 6 இந்த 2ஆல் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். 6 2s 12க்கு 2 ரிமைன் 1. இங்கே நீங்கள் என்ன இது ரிவர்ஸில் வந்து வருது, நீங்கள் 2 6 எடுத்துக்கலாம். 2 6 12க்கு 12 ரிமைன் 1 வந்து இங்கே போட்டுட்டிங்க. 2 8s 16, 16 + 1 17க்கு 1 ரிமைன் 1. இப்போ இங்கே ப்ரீவியஸ் ஆப்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 0s 0 தான் வரும். ஆனால் இங்கே வந்து நமக்கு 1 இருக்கிறதுனால டைரெக்டாக அந்த 1 வந்து இங்கே எழுதிக்கணும். 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட், அவ்வளோதாங்க இது.
இந்த மாதிரியான சம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த எக்ஸசைஸில். இப்போ வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். Find the area of a rectangle whose length is 5.7 cm and breadth is 3 cm. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.7 இருக்குது, பிரெத் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கொஷினை வந்து நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 5.7ன்னு கொடுத்துருக்காங்க. பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? L இன்டூ பி அப்படின்னு நமக்கு இது தெரியும். Lனா என்ன, லென்த் இன்டூ பிரெத். இப்போ இந்த இடத்துல வந்து L என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 5.7ன்னு கொடுத்துருக்காங்களா, சென்டிமீட்டர். இன்டூ பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆப்ஷனில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் இருக்கும் போது இப்போ 3 7s are 21க்கு 1 ரிமைன் 2, 3 5s are 15, 15 + 2 17. இப்போ எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ 1க்கு முன்னாடி இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கணும். இதில் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா, ஏரியா நீங்கள் வந்து எழுதும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தான் போடணும். பெரிமீட்டர் போடும்போது தான் சென்டிமீட்டர்னு போடணும், ஏரியா போடும்போது ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா இங்கே வந்து 2 வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் கொஷின் இந்த இடத்துல வந்து ஃபைண்டுன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1.3ன்னு கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை சைன் போட்டிருக்காங்க, 10 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. 13 எடுத்தாச்சு. எத்தனை 0 இங்கே இருக்குது, ஒரு 0 இருக்கா, அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை டிஜிட் தள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து வந்திருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. இது நீங்கள் ஆன்சரை வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 13 தான் எழுதுவீங்க. ஏன்னா இந்த 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, அங்கே எந்த நம்பருமே இல்லை. அப்போ 0 இருந்துச்சுன்னா நம்ம அங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து 0 போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து 13 வந்து எழுதிக்கலாம். அடுத்தது 36.8 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, 10 வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிள். 36 and 8 368 எழுதிக்கங்க. எத்தனை 0 இருக்குது, ஒரே ஒரு 0. புரியுதுங்களா? இந்த 0வை இந்த நம்பரோட நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோம். எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்துருக்கு. அப்போ இந்த 0க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். நான் இப்போ இங்கே என்ன சொன்னேன், இப்போ டைரெக்டாக இந்த நம்பருக்கு அடுத்தது டெசிமல் பாயிண்ட் வருது, அதுக்கப்புறம் 0 வருது அப்படின்னா அங்கே எந்த நம்பர்ஸுமே இல்லைன்னா நம்ம 0 போடணுன்னு அவசியம் கிடையாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டைரெக்டாக நீங்கள் 368 வந்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக எழுதிக்கங்க. 1537 வந்து இருக்குது. இதோட ஒரு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்துடும். இப்போ இதை ஃபைனலாக என்ன எழுதுவீங்க, 1537. இதுதான் இதோட ஆன்சராக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள் 16807 இருக்குது. அந்த நம்பரோட 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 to 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கா, 1 to 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். நீங்கள் இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 1680.7. டெசிமலுக்கு அடுத்தது ஒரே ஒரு டிஜிட் இருந்தாலே போதும். அந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெசிமலுக்கு அப்புறம் 0 போடணுன்னு அவசியம் கிடையாது, நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள் 31 311 இருக்குது. எத்தனை 0s இருக்குது, 1 to 2 0s இருக்கா. எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு, 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ நீங்கள் இது வந்து எப்படி எழுதிக்கலாம், 3110. கிளியராக? டெசிமலுக்கு அப்புறம் 0 வந்திருக்கிறதுனால நீங்கள் போட வேண்டாம். இப்போ இங்கே 15 பாயிண்ட் போடக்கூடாது, 2 0 வந்திருக்கு, ஏன்னா 100 வந்து இருக்குது. சிங்கிள் டிஜிட்க்கு அப்போ முன்னாடி தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு, அப்போ 0க்கு முன்னாடி தான் டெசிமல் பாயிண்ட் வந்து வரும். இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 15610. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 3.62 இருக்கா.
டெசிமலை தூக்கிடுங்க. 362 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டிங்க. இதை எப்படி திரும்ப எழுதுவீங்க? 362 வந்து எழுதிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிப்பீங்க. 2 0 ஆட் பண்ணிப்பீங்க. 2 0க்கு அடுத்து டெசிமல் இருக்குது. அந்த டெசிமல் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 4, இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்தது பார்த்துக்கலாம். 0.5 இருக்குது. இங்கே வந்து 10 வந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இது வந்து டேரெக்டாக 5ன்னு எழுதிப்பீங்க. ஒரு 0 இருக்கா? அப்போ ஒரு 0. 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வச்சுட்டோம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 5. நம்ம ப்ரீவியஸ் இங்கே பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வந்து எத்தனை வருதுன்னு பார்க்க சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த டெசிமலுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர், இந்த இடத்துல 0 தாண்டி வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பர் வந்து எடுத்துருக்கணும். இங்கே நம்பர் இல்லை, அதனால் 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 0 விட்டுட்டு நம்பர் மட்டும்தான் எடுத்து எழுதிக்கணும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 தான் இதோட ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வெறும் நம்பர் மட்டும் நம்ம எடுத்தோம்னா வெறும் 8 தான் வரும். இங்கே 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வருதா, அதனால நம்ம 8க்கு பிஃபோராகவும் நம்ம 0 வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10ல் இருக்க 0வை நம்ம வந்து ஆட் பண்ணுவோமா, பண்ணதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு? 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கா? அப்போ கரெக்டாக நம்ம வந்து இந்த 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0.8 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 0.9 இருக்குது, இன்ட்டு 100 வந்து இருக்குது. இப்போ 0.9 நம்ம என்னென்னு எழுதுவோம்? இந்த டெசிமலுக்கு அடுத்து இருக்க டிஜிட் எடுத்துக்கணும். இந்த 2 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்குது. 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, எழுதியாச்சு. 90.0ன்னு வந்திருக்கு. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 90 வந்து எழுதலாம். டெசிமலுக்கு அடுத்தது 0 போடணும்னு அவசியம் கிடையாது. டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் தான் நீங்கள் வந்து எடுத்து கால்குலேட் பண்ணிக்கணும். டெசிமலுக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்காதீங்க. அடுத்தது இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? டெசிமலுக்கு அடுத்தது 0 3 இருக்குது. இப்போ இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்கா? அப்போ 3 0 1 2 3 0 வந்துருச்சு. 1 2 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி தனியாக எழுதுவீங்க? 13 எழுதிக்கலாமா? ஏன்னா டெசிமலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்குது. இந்த ஜீரோஸ் நமக்கு வந்து தேவையில்லை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. இப்போ தேர்ட் கொஷின் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். A two-wheeler covers a distance of 55.3 km in 1 liter of petrol. ஒரு டூ-வீலர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா 55.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து கவர் பண்ணுது. ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் 10 liters ஆஃப் பெட்ரோல்? அப்போ 10 liters ஆஃப் பெட்ரோலை யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து அந்த டூ-வீலர் வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு அந்த டூ-வீலர் 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து யூஸ் பண்ணி 55.3 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ 10 லிட்டர் பெட்ரோலை யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, அதுதானே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் வந்து எப்படி எழுதிப்பீங்க? டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 லிட்டர். ஓகே, 1 லிட்டர் பெட்ரோல். இங்கே நீங்கள் வந்து எல் மட்டும் போட்டாலே போதும். எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க? 55.3 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை வந்து 1 லிட்டர் பெட்ரோலை யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 லிட்டர் பெட்ரோல். இப்போ 10 லிட்டர் பெட்ரோலை யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க? இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண பெட்ரோலையும் அவங்க 1 லிட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்களே அது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 55.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதோட 10 லிட்டர் பெட்ரோல் இதை யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே புரிஞ்சிக்கணும். இப்போ 1 இருக்கா, 1ஓட இந்த நம்பர்ஸ் டெசிமல் இல்லாமல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போனா 55 வந்துடுமா? 3 553 வந்து வந்துடும். இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த 0வை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு? 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கா?
நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது வந்து 0 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 0 போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கேட்டிருக்கிறது என்ன, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்கன்னு தானே. அப்போ நீங்கள் டெசிமலில் எழுதாமல் 553 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க யூஸிங் 10 லிட்டர் பெட்ரோல். ஓகேவா, 10 லிட்டர் பெட்ரோலை யூஸ் பண்ணி 553 கிலோமீட்டர் வந்து அவங்க கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ 4th கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 5th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். 5th கொஷினில் பாருங்கள், இங்கேயும் வந்து ஃபைண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் முழுக்க உங்களுக்கு வந்து ஃபைண்டு தான் அதிகமாக வந்து இருக்கும். பட் அதை நீங்கள் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே 2.5 இருக்குது, இன்டூ 0.3ன்னு வந்து இருக்குது. நம்ம ஷார்ட்கட்டாக வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் எத்தனை டெசிமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வைப்போமா. ஆமாம் தானே, இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்படி தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மல்டிப்ளிகேஷனும் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கலாம். 25 இருக்குது, டெசிமல் இல்லாமல் இந்த நம்பர் எடுத்துக்கங்க. மல்டிப்ளை எதோட பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3யோட பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s 15க்கு 5 ரிமைன் 1, 3 2s 6, 6 + 1 7, 75 வந்து வந்திருக்கா. இப்போ 75 வந்திருக்கு. எத்தனை டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கா. 1 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டோமா. ஆனால் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஜிட் வந்து இருக்கணும். அந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 வந்து போட்டுடலாம். இப்போ ஆன்சர் இதோடது என்ன, 0.75. இப்போ அடுத்தது வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து 0.1 இருக்குது, இன்டூ 51.7 வந்து இருக்குது. இங்கே வந்து இந்த நம்பரோட இதை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம 1ஓட இந்த 51.7 இருந்துச்சு, அதனால் டெசிமல் பாயிண்ட் போடாமல் நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்டூ 0.1 இருந்துச்சா, இதை விட்டுட்டு நீங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணினா சேம் அந்த நம்பர் தானே வரும். ஆமாங்களா. இப்போது இங்கே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட், இங்கே ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். அப்போ 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வருதா. 1 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். இப்போ இது வந்து செகண்டோட ஆன்சர். என்ன ஆன்சர், 55.71 தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 316.18 வந்து கொடுத்துருக்காங்களா. நான் என்ன சொன்னேன், பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து நம்பர் எடுத்துக்கங்க. எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 8s 16க்கு 6 ரிமைன் 1, 2 6s 12, 12 + 1 13க்கு 3 ரிமைன் 1, 2 1s 2, 2 + 1 3, 2 3s 6. இதுதான் வந்து ஆன்சராக வந்திருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட், இங்கே 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். இப்போ 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. 1 டிஜிட் செகண்ட் டிஜிட். அப்போ ஆன்சர் என்ன, 63.36. இதோட ஆன்சர் 63.36. கிளியருங்களா. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன், இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன். 13 இருக்கா, நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம், அதனால் நான் வந்து 13 சொன்னேன். இன்கேஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1.3 தான் நீங்கள் வந்து சொல்லணும். மல்டிப்ளை 31. 1ஆல் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 1 ஆஸ் இட் இஸ் வந்துடுமா. இப்போ நெக்ஸ்ட்டு 3ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s 9, 3 1s 3, 1 + 9 10, 10க்கு 0 ரிமைன் 1, 1 + 3 4, 403 வந்து வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து இங்கே ஒரு டெசிமல் இருந்துச்சு, இங்கே ஒரு டெசிமல் இருந்துச்சு. அப்போ 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வரும். 4.03 தான் இதோட ஆன்சர். அதையும் எழுதிக்கலாமா, 4.03. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து 0.5 இருக்குது, மல்டிப்ளை 0.05 வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் 0 0 தான் இருக்குது, 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 5 and 5, 5 5s 25. இங்கே 1 டிஜிட், இங்கே செகண்ட் டிஜிட், 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட். அப்போ 3 டிஜிட்க்கு முன்னாடி வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் வந்து வரணும். இங்கே 1 2 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்கேஸ் அங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், 0 வந்து ஆட் பண்ணணும். 1 2 3 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோமா. டெசிமல் மட்டும் எப்பயும் நம்ம பிளாங்காக விடக்கூடாது, பிஃபோராக ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அங்கே நம்பர் இல்லை அப்படின்னா 0 வந்து நம்ம போட்டு அந்த டெசிமல் நம்பரை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும். கிளியர், இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இது 6th ஆப்ஷன் வந்து 11.2 இருக்குது, இன்டூ 0.15 வந்து இருக்குது. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாமா. இது வந்து 6th ஆப்ஷனோட நம்பர். என்ன நம்பர் இருக்குது, 11.2. அப்போ பாயிண்ட் எடுத்துடணும்.
எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா டெசிமல் இல்லாமல் நான் வந்து சொல்கிறதுனால இந்த நம்பர் வந்து 15 நான் வந்து சொன்னேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s 10க்கு 0 ரிமைன் 1, 5 1s 5 அண்ட் ப்ளஸ் 1 6, 5 1s 5. இந்த இடத்துல அகெயின் இந்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே நம்பர் தான் வருமா? 2 வரும், 1 வரும், 1 வரும். 0 6 + 2 8, 5 + 1 6 அண்ட் 1. இந்த நம்பர் வந்து வந்திருக்கு. இப்போ டெசிமல் இருந்து எங்கே இருந்துச்சு? இங்கே ஒரு டெசிமல் இருந்துச்சு அண்ட் இங்கே ஒரு டெசிமல் இருந்துச்சு. 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வரணும். இப்போ 1 2 இங்கே வரணுமா? சாரி, இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 1 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இங்கே 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 டிஜிட்க்கு முன்னாடி தான் டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கணும். அப்போ நீங்கள் வந்து 1 2 3 இங்கே தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 1.680. கிளியர்? 1.680. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். 1.07 இருக்குது, இன்ட்டு 0.02 வந்துருக்கு. இதே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வேணாம், இந்த ஷீட்டில் வேணால் நம்ம டேரெக்டாக இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 107 மல்டிப்ளை பை 2. ஏன்னா ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே 0 இருக்குது. 2 7s 14க்கு 4 ரிமைன் 1. 0 இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது. நம்ம 2ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஆனால் இங்கே 1 இருக்கா, நம்ம இந்த நம்பர் மட்டும்தான் இங்கே வந்து போடணும். 2 1s 2, 214 வந்து வந்திருக்கு. 1 2 அண்ட் 1 2. இங்கே வந்து 4 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. ஆமாவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 214 நமக்கு வந்து கிடச்ச நம்பர். 1 2 3 இருக்குது. அப்போ இன்னொரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா 0 தான் ஆட் பண்ணணும். 4 டிஜிட் ஆகிடுச்சு, டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டோம். இப்போ நம்ம இப்படியே வந்து விடக்கூடாதுல்ல, அப்போ முன்னாடி ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். கிளியராக இருக்குங்களா? அடுத்த நம்பர் பார்த்துக்கலாம். இங்கே 10 0. ஓகே, மல்டிப்ளை பை இங்கே எல்லாமே நம்ம நம்பர்ஸாக தான் எடுக்கணும். ஏன்னா மிடில் தான் வந்து 0 வந்து இருக்கிறதுனால. இப்போ இங்கே 105 தான் எடுக்கணும். இங்கேயும் வந்து பாருங்கள், ஜீரோஸ் வந்து மிடில் இருக்கிறதுனால தான் இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நான் வந்து எடுத்துட்டேன். இதையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுமா? இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s 25க்கு 5 ரிமைன் 2. இப்போ இங்கே வந்து 2 தானே வரும். அகெயின் 5ஓட 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் நமக்கு வந்து வரும். 5 1s 5. நெக்ஸ்ட்டு 0ஓட இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0s தானே வரும். அப்போ 4 zeros. எந்த நம்பரோட நம்ம 0 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும் மல்டிப்ளிகேஷனில். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஜிட் இருக்கா? 1ஆல் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் அதே நம்பர் தானே வரும். 5 0 0 1. இப்போ ஆன்சர் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 0 2, 0 0 + 5. அப்போ என்னது? 5. நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குது, 0 5 0 1. இந்த நம்பர் வந்து வந்திருக்கு நமக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், 1 2 அண்ட் 1 2. இங்கே 4 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. 1 2 3 4. அப்போ இங்கே தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வரும். ஆன்சர் என்ன? 10.5525. அடுத்தது பாருங்கள், 1 0 1 0 1. மல்டிப்ளை பை 1 தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 மட்டும் தான் லாஸ்ட்டில் வந்து டிஜிட் இருக்குது, மீதி எல்லாமே ஜீரோஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த 1ஆல் இந்த நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் அதே நம்பர் தானே வரும். இதே நம்பர் தான் நமக்கு வந்து வரும். ஆனால் டிஜிட்ஸ் பார்த்துங்க, 1 2 அண்ட் 1 2. இங்கே 2 இங்கே 2. 4 டிஜிட்க்கு முன்னாடி வந்து டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. 1 2 3 4. அப்போ இங்கே தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து வரணும். ஆன்சர் என்ன? 1.0101. இதுதான் இதோட ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இங்கேயும் சேம் வந்து 1.1 இருக்குது. அப்போ நம்ம இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை வந்து இந்த நம்பர்ஸை வந்து பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு நம்பர் இருந்ததுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. இங்கே 2 ஸ்டெப்பு வந்து நம்ம பண்ணணும். எல்லா நம்பர்ஸுமே எடுத்துக்கங்க. மல்டிப்ளை பை 11. ஏன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் எடுத்துட்டா இது வந்து 11 தானே. இப்போ 1ஆல் இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் அதே நம்பர் தான் வரும். கீழே நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே நம்பர் தான் வரணும். இங்கே 1 வரணும். 0 0 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 இங்கே 1 இருக்குது. 0 0 1 1. கிளியருங்களா? இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. 0 + 1 1. மீதி எல்லாமே ஜீரோஸ் இருக்குது. இங்கேயும் வந்து 0 தான். 1 + 0 1. இப்போ எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது? இங்கே 1 இங்கே 2 2 டிஜிட், இங்கே வந்து 1 டிஜிட். அப்போ 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கா? 1 2 3 3 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட். இப்போ ஆன்சர் என்ன?
110.011 தான் இதோட ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 5th கொஷினும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஹோல் எக்ஸசைஸ் 2.4 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.